ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துட்டு பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், குடமிளகாய், கேரட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 கப் ஓட்ஸை அதுலேயே வதக்கிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சோன்னா மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மசாலா ஓட்ஸ், திராட்சை, கருப்பு திராட்சை, வால்நட்டு, கருப்பு பெரிச்சம்பழம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துட்டு பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், குடமிளகாய், கேரட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 கப் ஓட்ஸை அதுலேயே வதக்கிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சோன்னா மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மசாலா ஓட்ஸ், திராட்சை, கருப்பு திராட்சை, வால்நட்டு, கருப்பு பெரிச்சம்பழம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம்.